ஈவினிங் டைம் செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம மொட்டை மாடியில் போய் சூப்பரா ஒரு ஸ்நாக் ரெசிபி பண்ணலாமா? இப்போ அதுக்கு ஒரு பவுல்ல 1 கப் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமா உப்பு, கலருக்காக 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் சுகர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு திக்கா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவுல எதை வச்சு நம்ம பஜ்ஜி போட போறோம் தெரியுமா? பழாப்பழத்துல பஜ்ஜியா? சூப்பர் சூப்பர், சீக்கிரம் ஃப்ரை பண்ணுப்பா, ஐ அம் வெயிட்டிங். ஆமாப்பா, பழாப்பழத்தில் தான் நம்ம பஜ்ஜி செய்ய போகிறோம். இப்போ இந்த பழாப்பழத்தை நல்லா கழுவிட்டு 2-3 கட் பண்ணிக்கலாம். அதை இந்த மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு எண்ணெயில் போட்டு நல்லா சூப்பராக பொரிச்சு எடுத்தோம்னா செம்ம டேஸ்டியான பலாப்பழ பழம்பொரி ரெடி. இந்த சிச்சுவேஷனுக்கு சூப்பரா ஒரு பாட்டு பாடலாமா? பஜ்ஜி செய்யற வாசம் வந்துச்சா, வந்தல்லோ வந்தல்லோ, அத சாப்பிட ஜானு வந்தல்லோ, வந்துட்ட வந்துட்ட. ஹாப்பி குக்கிங்.